ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்லாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் வந்து பனார்கட்டா ஜூ போயிருக்கேன்னு சொல்லிட்டு 2 வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடைய கண்டினியூவேஷன் தான். அந்த 2 வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ண நான் மறந்துட்டேன். அதனால தான் இவ்வளோ டைமுக்கு அப்புறம் வீடியோஸ்லாம் சும்மா கேலரியில் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேணான்ற வீடியோஸ் டெலீட் பண்ணிடலாம், ஸ்பேஸ் இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணலன்றதே எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அதனால தான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வேணால் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து சஃபாரி டிரைவ் போனது தான். அங்கே சஃபாரி ஃபாரஸ்ட் சஃபாரி உள்ள அனிமல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வந்து ஜூக்குள்ளே இருக்க அனிமல்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்புறம் போட்டிங் இதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சஃபாரி ஃபாரஸ்ட் சஃபாரி வந்து செப்ரேட்டு. அது உள்ளே போகிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு 1:00 போகணுன்றதுனால எல்லோரும் டிரைவர்ஸ்லாம் வந்து லஞ்சுக்கு போய்ட்டு இருந்தாங்க. ஒரு 2:30 போல் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஸோ வெளியே வந்து ஜிராஃபி, ஜீப்ராலாம் இருக்குதுன்னு சொன்னதுனால அதை பார்க்க போகலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சஃபாரி போயிட்டு வந்து வெளியே இருக்க அனிமல்ஸ் பார்த்தோம். ஃபாரஸ்ட் சஃபாரி முடிச்சுட்டு வரதுக்கே எங்களுக்கு நியர்பை வந்து 4:30 அப்படி ஆகிடுச்சு. 4:30க்கு மேலே வெளியே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வரும்போது வந்து அவங்க வந்து ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க, எப்படி வே போகணும்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்ம போயிட்டுருக்கும்போது போட்டிங் வந்தது. ஸோ போட்டிங்கும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்லேயே வந்து எங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது போட்டிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் வெளியே இருக்க அனிமல்ஸ் பார்க்க முடியல, ரொம்ப வந்து இருட்டிக்குச்சு. ஒரு 5:30 அப்படின்னும்போது வந்து கொஞ்சம் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால இருட்டின மாதிரி தான் இருந்தது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கும்போதே வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. இது வந்து நியர்பை ஒரு 1:30க்கு எடுத்த வீடியோ, சஃபாரிக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. அப்போவே வந்து மழைலாம் பெஞ்சிட்டு தான் இருந்தது. ஸோ போட்டிங் டைமில் லைட்டாக தூறிட்டு தான் இருந்தது. வெளியே வந்து கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். கொஞ்சம் பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மங்கீஸு, அது மாதிரிலாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் தான் எங்களால் பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போகணுன்னு இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஜிராஃபி, ஒட்டகச்சிவிங்கி தான். இது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால் வந்து வீடியோ ஜூம் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஜூம் பண்ணதுனால தான் எனக்கு இந்த அளவுக்குனா இது தெரியுது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது ஏதோ ஜிராஃபி இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் வந்து கிட்ட பார்க்குற மாதிரி வராது இல்லையா? அதனால் ஜூம் பண்ணாலும் எனக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அப்புறமா வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி வந்துட்டோம். இப்போ பாப்பா வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டு அங்கேயே ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிக்கிட்டா, அப்புறம் விசில் வாங்கிக்கிட்டா. அந்த விசிலை வச்சு எல்லா அனிமல்ஸும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தா. ஜிராஃபியெல்லாம் விசில் அடித்து அடித்து கூப்பிட்றா பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அலப்பறலாம் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியே சுற்றி பார்க்கும்போது இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து இது என்ன அனிமல்ஸ்ன்னு தெரியாதுன்றதுக்காக அனிமலுடைய நேம் போட்டு அது என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் அப்படின்ற டீட்டெயில்டோடு வந்து ஒரு சார்ட் மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. நம்ம அந்த சார்ட் பார்த்துட்டு அது என்ன அனிமல்னு பார்த்துக்கலாம், அது என்னென்ன சாப்பிடும், அதோடைய அதை பற்றியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் எடுத்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் லைட்டாக வந்து கொஞ்சம் டல்னஸ் இருக்கும். ஏன்னா வந்து நல்லா மழை பெஞ்சிருந்தது. இந்த கேப்பில் வந்து நாங்கள் ஃபாரஸ்ட் சஃபாரியும் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு வந்துட்டு ஒரு 4:30 4:45 இருக்குன்றதுனால கொஞ்சம் இருட்டிக்கிச்சு, சீக்கிரமாகவே இருட்டிக்கிச்சு. அந்த டைமிங்ஸில் 5:30க்கு வந்து ஃபாரஸ்ட் வந்து க்ளோசிங் டைமு. ஸோ அந்த டைம் வரைக்குமே நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால அந்த டைம் வரைக்குமே நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தோம். இங்கே வந்து பட்டர்ஃப்ளை பார்க்குனும் இருக்குது. இதெல்லாம் பார்த்து முடிக்கவே எங்களுக்கு டைம் இல்லை. பட்டர்ஃப்ளை பார்க்குக்கு போகவே முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை பார்க்லாம் விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது வந்து டைகர். இந்த ஜூவை சுற்றியுமே வந்து எல்லா வகையான அனிமல்ஸும் இருக்குது. நம்ம ஃபாரஸ்ட் சஃபாரி உள்ள போனப்போ வந்து ஒரு கொஞ்சமாக தான் இருந்தது. லயன், டைகர், கரடி, அப்புறம் ஜிராஃபி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது. எலிஃபெண்ட் அப்படி. பட் இங்கே வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸுமே இருந்தது. எல்லாமே வந்து ஜாலியாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற அனிமல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கரடி. ஸோ எங்கே இருக்குன்னு நானும் தேடிட்டு இருந்தேன். என் கண்ணில் மட்டும் தெரியவே இல்லை. நான் வந்து வெளியே எங்கேயாச்சும் சுற்றிட்டுருக்கோன்னு நினச்சா, அதை போட்டு ஒரு வலை மாதிரி க்ரியேட் பண்ணி அது உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள், தெரியுதா? ஏன்னு தெரியல.
மேபி அனிமல்ஸ்லாம் வெளிய வர சான்ஸ் இருக்கும். ஆ நான் பார்த்த வரைக்குமே வந்து டைகர் கிட்டலாம் அந்த அளவுக்கு சேஃபே இல்ல. இன்னும் அது அது நெனச்சா நடந்து நம்ம கிட்டயே கூட வரும் போல. அந்த மாரி தான் இருந்தது. ஏன் தெரியல. ஆ நெக்ஸ்ட்டு வந்து இந்த அனிமல் பேர் எனக்கு தெரியல. இது வான்கோழியா? நெருப்புக்கோழியா? இல்ல இது 2மே இல்லையான்னு தெரியல. பட் இது பார்க்க ஒரு கோழி வகை மாரி தான் தெரியுது. ஆனா இது என்னன்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அங்க ஸ் சார்ட்ல போட்டிருந்தாங்க. நான் அது ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறதுனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. இது வந்து நெறைய இருந்துச்சு. நான் இப்ப காமிச்சது வந்து குட்டியோண்டு இருந்தது. பட் நாங்க பார்த்ததெல்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசெல்லாம் இருந்துச்சு. நான் அதையே பார்த்துட்டு வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ரொம்ப ஹைட்டா இருந்தது. அது கழுத்தே வந்து ரொம்ப பெரிசாலாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எங்க போறோம்னு எனக்கே தெரியல. ஆ நரி. ஆனா நரிக்கு மட்டும் ஏன் தெரியல, ஒரு மாரி கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டுட்டு, அதுக்குள்ள வந்து கொஞ்சம் வலை மாரிலாம் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கம்பிலாம் இருக்கும் இல்லையா? கம்பியில வலைலாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி வலைலாம் வச்சுட்டு, அதுக்கு இந்த பக்கம் வந்து கிளாஸ்ல வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. மேபி அது டோர் மாரி கிளாஸ்ல இருந்துச்சு. ஏன்னா, நம்ப பார்க்கணும் இல்லையா? அது அங்க வந்து நரி இருக்குது. பட் அது நம்ப ரொம்ப ஹைட்டா ஏதாச்சும் செவுரு மாரி கட்டிட்டா நம்ம நல்லா பார்க்க முடியாது. அந்த செவுரு கட்டினாலும் அது ஜம்ப் பண்ணி வரும். அதுக்காக தான் வந்து இந்த மாரி கம்பி மாரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் கிளாஸ் மாரி குடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துக்கலாம். பட் அது கிளாஸ் இருக்குன்னு அதுக்கு ஃபீல் ஆகல போல. நெறைய வந்து கிட்டலாம் வந்து வந்து பார்த்துட்டே இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கும்போது, நரி வந்து கொஞ்சம் தந்திரமா செயல்படும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தந்திரமா வெளிய வந்துரும்னு சொல்லிட்டு, இதுகிட்ட மட்டும் பயங்கர சேஃபா வந்து வச்சிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் டைகருக்குலாம் இந்த சேஃபே இல்லன்னு சொல்லி. ஆனா டைகர விட இது டேஞ்சரஸா என்னன்னு எனக்கு தெரியல. நெறைய இதுகிட்ட மட்டும் கொஞ்சம் சேஃபா தான் இருந்துச்சு. ஆனா நம்பலாம் என்ன பண்றோம்லாம், நம்ப அத நோட் பண்றோமோ இல்லையோ, அதுங்க எல்லாம் கூட்டமா சேர்ந்து நம்மள நோட் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இத பார்த்தப்ப, என்னடா டாகெல்லாம் இவ்ளோ உள்ள வச்சிருக்காங்க. டாகு கூடவா வச்சிருப்பாங்க நம்ம பார்க்குறதுக்காக அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா பார்த்தா இது நரி. அ அப்படியே டாக் மாரியே இருக்குங்க பார்க்க. ஃபுல்லா அப்படியே நாய் மாரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னன்னே தெரியலைங்களே ஜூம்ல. இது வந்து ஹைனா. அ தமிழ்ல வந்து கழுதை புலின்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. பட் இது வந்து தூங்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல. ஸோ அதனால ஜூம் பண்ணி எடுத்தேன். ஜூம்னா கொஞ்சம் இல்ல, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்தது. அதனால ஜூம் பண்ணா கூட கிளியரா இல்ல. இப்போ கொஞ்சம் தொலைவுல இருக்குன்னா, ஜூம் பண்ணா நமக்கு அழகா தெரியும். ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்ததுனால ஜூம் பண்ணும்போது அங்க ஏதோ இருக்குன்னு தெரியுது. பட் என்னன்னு எனக்கு கிளியரா தெரியல. இப்ப நம்ப பார்த்துட்ருக்கிறதும் வந்து ஒரு டைப் ஆஃப் நரி தான். கோல்டன் ஜாக்கல் போட்டிருந்தாங்க. ஆ எதுக்கு இந்த பேர் இதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. இதுவும் நார்மலா நம்ம ஆல்ரெடி பார்த்த நரி மாரி தான் இருந்தது பார்க்க அவுட்லுக்கு. பட் கோல்டன் ஜாக்கல் ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. நான் காட்டுற ஒவ்வொரு அனிமல்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த சார்ட் காட்டுவேன். அதில பாருங்க. அது என்ன மீட் சாப்பிடும் அப்படின்றது கூட அதில போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியன் கிரே உல்ஃப்ன்னு போட்டிருந்தாங்க. ஓநாய் தான் இப்ப நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏதாச்சும் எஸ்கேப் ஆயி நம்மகிட்ட வந்துருமான்னு. பட் வராது. சேஃபா தான் இருந்தது. நான் இங்க இந்த ஜூல பார்த்ததுலயே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்த அனிமல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நரியும், ஓநாயும் தான். ஆல்ரெடி நான் நரி காமிச்சிருப்பேன் இல்லைங்களா? அதுவுமே வந்து நல்லா கேங்கா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, அதுங்க லாங்குவேஜ்ல ஏதோ பேசிக்கிட்ட மாரியே ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. இங்க இந்த ஓநாயுமே வந்து அழகா விளையாடிட்டு இருந்ததுங்க. இப்ப வந்து நம்ம போட்டிங்க்கு வந்திருக்கோம். எனக்கு இந்த ஜூல வந்து 2 விஷயம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் சஃபாரி ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அத போய் பாருங்கள். அந்த வீடியோ வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 வீடியோவா நான் போட்டிருக்கேன். பாருங்கள். இப்போ இந்த போட்டிங் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நாங்களே தனியாக செப்பரேட்டாக ஒரு போட் எடுத்து பெடல் பண்ணிட்டு போனோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 2 பேர் மட்டும் ஒரு போட்டில் போகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு போட் இருக்குது. நம்மளே பெடல் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 பேர் போகலாம். அது பெடல் பண்ண தனியாக அவங்கக்கிட்டே வந்து ஆள் போட்டு அனுப்புகிறாங்க. போட்டிங் பண்ண தெரியாது இல்லை பயப்படுறவங்களுக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் போகலாம்.
அவங்க ஒரு 2 பேர் வந்து பெடல் பண்ணுவாங்க. இன்னும் 2 பேர் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு போகலாம். இந்த மாதிரிலாம் இருந்தது. பெர் ஹெட்டுக்கு வந்து ₹200. நீங்கள் ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிற போட் எடுக்கிறீங்கன்னா ₹400 பே பண்ணால் போதும். ஸோ நாங்கள் வந்து 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு போட் தான் எடுத்துக்கணும். 2 பேர் வந்து பெடல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் பாப்பாவும் வந்து கொஞ்சம் பயந்த மாதிரியே தான் இருந்தோம். ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. பாம்பு எதுனா வந்துருமா, இல்லை முதல்ல எதுனா வந்துருமா. நம்ம நிறைய ஃபிலிம்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி போட்டிங்லலாம் வந்து பாம்பு முதல்ல அப்படிலாம் டக்குன்னு வந்துடும் இல்லையா. அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருந்தது மைண்டில். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தூறிட்டே இருந்ததுனால கொஞ்சம் மேலே வந்து நனைஞ்சிடுச்சு. மேலே வந்து தண்ணியெல்லாம் விழுந்துடுச்சு. தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்கலாக இருந்துச்சு. நிறைய இலலாம் உதிர்ந்துட்டு பார்க்குறது எல்லாமே பயமாக தான் இருந்தது. இன்னொன்று மெயின் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது கொஞ்சம் நைட் ஆகிறதுனால இப்படி இருந்ததா, இருட்டுற மாதிரி இருந்ததுனால இப்படி ஃபீல் ஆச்சா, இல்லை நிஜமாவே இந்த போட்டிங்கில் வந்து இது இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி யாராச்சும் போயிருந்தால் சொல்லுங்கள். நிறைய கொசு இருந்தது. கொசுனா வந்து நார்மலாக கொசு இருக்கும் இல்லைங்களா, நம்ம பாப்பால குட்டி குட்டியாக, அந்த மாதிரி இல்லை. இந்த கொசுக்கெல்லாம் வந்து ரெக்கெல்லாம் இருந்தது. கடிச்சதுன்னா அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே தத்து எழும்பிடுது. அந்தளவுக்கு ரொம்ப வலிக்கும் வேறு. என் ஹஸ்பண்டே 2 வாட்டி கடிச்சிடுச்சு. எனக்கு எதுவும் கடிக்கலை. பாப்பாவுக்கும் கடிக்காத மாதிரி தான். கொசுவெல்லாம் எதுவும் நான் வராத மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள், அவன் மூஞ்ச கொஞ்சம் பயந்த மாதிரியே இருக்கா. ஏன்னா நான் கொடுத்த பில்டப் அப்படி. எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, இந்த பக்கம் எதுனா வந்துருமா, அந்த பக்கம் எதுனா வந்துருமான்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசிகிட்டு இருந்ததை அவள் நல்லா லிசன் பண்ணா. அதனால தான் மூஞ்சி அந்த மாதிரி வச்சிட்ருக்கா. அங்கே வந்து ஒரு குச்சி இருந்துச்சு. ஆக்சுவலி அதை நான் பாம்புன்னு நினச்சி பயந்துட்டேன். நான் பயந்தது இல்லாமல் என் கூட இருக்கிறவங்களையும் பயப்பட வச்சுட்டேன். அந்த குச்சி பார்த்தா பாம்பு மாதிரியே இருக்குது, அது கிட்ட போகாதீங்க, கிட்ட போகாதீங்க சொன்னால் கூட வேணும்னே பெடல் பண்ணிவிட்டு கிட்ட போயிட்டு பாம்பு இல்லை அப்படின்னு. ஒருவேளை பாம்பாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம். வேணும்னே என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணி பயம்படுத்திட்டு இருந்தாங்க. ஐயோ நம்ம போயிடலாம், போதும் நம்ம போகலாமா, போட் எடுத்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க, நம்ம தான். அது பாருங்கள், அந்த குச்சி தெரியுதா, நான் சொன்ன குச்சி அதுதான். இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுது, அது பாம்பு மாதிரி தான் தெரியுது. அதுதான். அது வந்து மிதக்கு தான், தண்ணியில் மிதக்கு தான் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம். இருந்தாலும் எனக்கு அது பாம்பு மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. அதுக்காகவே வந்து போட்டை திருப்பி இன்னொரு வாட்டி போயிட்டு இருந்தாங்க. பார்க்குற குச்சி எல்லாமே வந்து பாம்பு மாதிரி தான். இப்போ பாருங்கள், அந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ இப்படி தான் நான் எல்லாத்தையுமே பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் எங்கள் கூட போட் எடுத்தவங்க எல்லாருமே போயிட்டாங்க. போட் எடுத்து போயிட்டாங்க. பட் நாங்கள்லாம் வந்து போட்டிங்லேயே வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இல்லைனா வந்து எனக்கு கொஞ்சம் வெளியே இருக்குது, இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸை நான் பார்த்துருப்பேன் இருட்டுறதுக்குள்ளே. போட் கொடுத்தவொடனே, எப்பா சாமி போதும், போட் எடுத்துன்னு தரீங்களா, நீங்கள் கொடுத்த ₹400க்கு எவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டாங்க. பட் போட்டிங்க்கு வந்து டைமிங்ஸ்லாம் இல்லை, இவ்வளோ நேரம் தான் இருக்கணும் அப்படின்னு டைமிங்ஸ்லாம் இல்லை. நம்ம இஷ்டம் தான், நம்ம எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கலாம். பட் என்னமோ தெரியல, 1 ஹவர் கிட்டத்தட்ட இருக்கும். அந்த டைம்லேயே வந்து போதும், எவ்வளோ நேரம் வாங்க அப்படின்னு சொல்லி போட் கொடுத்து அனுப்பிச்சவங்க கூப்பிட்டாங்க. ஒரே ஒரு ரவுண்டுன்னு சொன்னோம். சரி சரி போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே எல்லாமே ஒவ்வொரு இடமா கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி வேணும்னே டைமை வேஸ்ட் பண்ணி என்னை பயம்படுத்தி அப்புறமா தான் அந்த போட்டே எடுத்து போய் கொடுத்தாங்க. இந்த தண்ணிக்கிட்ட போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டேயே போயிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ கிளிப் நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுத்தேனான்னு தெரியல எனக்கு சரியா. ஏன்னா வந்து ஃபோனுக்குன்னு ஏதாச்சும் மிஸ் பண்ணி நம்ம கீழே போட்டுற போகிறோம் அப்படின்னு பயந்து நான் வந்து ஃபோனில் வேறு தண்ணி பட்டுகிட்டே இருந்துச்சுன்றதுனால நான் வந்து பேக்கில் வச்சுட்டேன். பட் அது கிட்ட போனாங்க. அப்போ அங்கே போட்டிங் கொடுத்தவங்க வந்து அது கிட்டலாம் போகாதீங்க, ரொம்ப டேஞ்சரு, வெளியவே சுற்றுங்க, எதுக்கு அது கிட்ட போகிறீங்க, அங்கேருந்தே கத்துனாங்க. நாங்கள் அது கிட்ட போகும்போது அவங்க பார்க்கல. சடனாக பார்த்த உடனே திட்டினாங்க, அது கிட்டலாம் போகாதீங்க, ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கும், ஆழமாக இருக்கும், ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும். பட் நமக்கு சேஃபுக்கு வந்து எல்லாமே இருந்தாலும் வந்து அதுக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நானுமே வந்து நம்மலாம் இருந்தால் ஓகே, பெரியவங்க குழந்த வச்சுட்ருக்கறதுனால நீ அங்கெல்லாம் போகாத நான் கத்திகிட்டே இருந்தேன். எப்பா சாமி, எப்படா இந்த போட்டிங்லேருந்து நம்மளை விடுதலை கொடுப்பாங்க, என்னை எடுத்துன்னு போய் அங்கே விட்டுருங்கன்னு கத்திகிட்டே இருந்தேன்.
ஒரு வழியா என் டார்ச்சர் தாங்க முடியாம, இனிமேல் உன்ன எங்கேயுமே கூட்டு வர மாட்டேன். இந்த மாரி போட்டிங்லாம் வந்து த்ரில்லிங்கா இருக்கிறதெல்லாம் உன்ன வச்சுட்டு என்னால ஒண்ணுமே பார்க்க முடியாதுன்னு கத்திட்டே இருந்தாங்க. கத்துனா கத்திக்கோ, என்ன எடுத்துன்னு போய் விட்டு தொல அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். எப்பா ஆள விடுங்கடா சாமின்னு போட்டிங்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹிப்போபோட்டமஸ். கிளியராவே தெரியல இருட்டிட்டு இருக்கிறதுனால. இது வந்து எலிஃபண்ட். இப்போ எலிஃபண்ட்டுக்கு வந்துட்டோம். எல்லாமே எலிஃபண்ட்ல ஜாலியா போயிட்டுருக்குங்க வாக்கிங் மாரி. ஹிப்போபோட்டமஸ்லாம் வந்து ஒரு மாரி கத்திட்டு இருந்தது. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு 5:30 அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆனதுனால, எல்லா அனிமல்ஸும் தூங்குற நேரம் போல. எல்லாமே கத்த ஸ்டார்ட் பண்ணிடுச்சுங்க. ஒவ்வொரு ஹிப்போபோட்டமஸ் கத்துறதும், அதுக்கப்புறம் வேற அனிமல்லாம் கத்துறதும் காதுல கேட்கும்போது எனக்கு அப்படியே பயமா இருந்தது. எப்ப எது வரும்னே தெரியல. இங்க இருந்த செக்யூரிட்டிங்கலாம் வந்து, "ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு நீங்க போல? 5:30க்கு மேல பார்க் க்ளோஸு. சீக்கிரம் போயிடுங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஆகுமான்னா, "எதுவும்லாம் ஆகாது பயப்படாதீங்க. பட் சீக்கிரமா போயிறது சேஃபு" அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வெளிய போணும்னா, இதெல்லாம் தாண்டி தான் போணும். ஸோ போம்போது அப்படியே பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போற வழியில இருந்த அனிமல்ஸ் எல்லாமே நாங்க பார்த்துட்டு போனோம். நம்ம வந்து கன்ஃப்யூஷன் ஆயிடக்கூடாது, மறந்துடக்கூடாதுன்றதுக்காகவே வந்து அவங்க ஏரோ மார்க்லாம் போட்டிருந்தாங்க. இப்படி தான் போணும், வே ஆஃப் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தோம். போகும்போது இருக்கிற அனிமல்ஸையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு அனிமல்கிட்டயும் ஒரு 5 மினிட்ஸ் நின்னு பார்க்க இன்னும் டைம் ஆயிட்டே இருந்தது. அப்புறம் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, நீங்க போயிடுங்க. எதுக்கு இவ்வளோ நேரம் ஆகி போகல? அ ஏன்னா இங்கே ஏதாச்சும் ஆகுமான்னா, இதுவரைக்கும் எதுவும் ஆனதில்ல. ஆனா சம்டைம்ஸ் ஆகும். ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அ அனிமல்ஸ்லாம் வந்து நாங்க எவ்வளோதான் ஜாக்கிரதையா இருந்தாலும், நடக்கணுன்றது நடக்கும். அந்த மாரி ஒரு சில இன்சிடென்ட்லாம் வந்து அவங்க என்னோட ஷேர் பண்ணாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் சரி நாங்க போக ஸ்டார்ட் பண்ணோம். இங்க எல்லாமே வந்து அ பேரட் அதுக்கப்புறமா வந்து மங்கிலாம் வந்து இருந்தது. நல்லா இருந்தது பார்க்க. ரொம்ப இருட்டிட்டு இருந்ததுனால எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுது. டைரக்ட்டா நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனா வீடியோல வந்து ஷூட் ஆகல. ஏன்னா லைட் இல்ல இல்லையா? நாங்க ஃப்ளாஷ் லைட் போட்டும் எடுத்து பார்த்தோம். ஒண்ணுமே தெரியல. சரி இதுக்கு மேல வேணாம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டே போலான்னு சொல்லிட்டு, முடிஞ்ச வரைக்கும் எடுத்தோம். ஏன்னா பேர்ட்ஸ்லாமே வந்து அழகழகா கத்திட்டு இருந்ததுங்க. க்யூட்டா இருந்தது. ஆனா பேர்ட்ஸோடைய நேம்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஆனா எங்கனால வந்து அத அழகா இருக்கிறத வந்து அவ்வளோ எங்கனால பார்க்க முடியல. அந்த ஒரு கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சிட்டுக்குருவி நெறைய பேர்ட்ஸ் சூப்பரா இருந்தது. அ பாருங்க இப்ப வீடியோல தெரியும் எவ்வளோ இருட்டிடுச்சுன்னு. அப்பதான் ரொம்ப பயமா இருந்தது. வந்துருங்கப்பா போயிடலாம்." ஏன்னா நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய கடைங்க இருந்தது. அதெல்லாம் வந்து வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைங்கலாம் ஷூட் பண்ணவே இல்ல. டைம் ஆயிடுச்சு சஃபாரிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். ஆனா வரும்போது ஒரு கடை கூட இல்ல. எல்லாமே க்ளோஸ்ட். நம்ம உள்ள என்டர் ஆகும்போது வந்து ரெஸ்ட் ரூமு, அப்புறம் நெறைய ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் மாரிலாம் சின்ன சின்னதா இருந்துச்சு. எதுவுமே இல்ல. எல்லாமே க்ளோஸ்டு. அப்படியே ஏதோ காக்கா கூட இல்லன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இருந்தோனவே எனக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. ஷாப்ஸ்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாரிலாம் இருந்தது. இங்க சின்னதா தண்ணி மாரி இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து நெறைய முதலைங்க இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நெனைக்கிறேன். குட்டியாவே நெறைய இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கிற மாரி இருந்தது. அதுக்குள்ள முதலைங்க இருக்கு அப்படின்ற மாரி தெரியல. அந்த மாரி வந்து அதுங்க தூங்கிட்டு இருந்துச்சுங்க போல. ஒன்னியதில்ல கிட்ட ஒரு பாரு இப்படி பாரு
அவ்வளோதான். இதோட நான் இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். வெளிய போகுறதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா வந்து ரொம்ப இருட்டிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து கவர் ஆகலை எதுவுமே. செகண்ட் வந்து சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்றதுக்காக நான் ஸ்பீடாக கிளம்பி போயிட்டேன். பஸ் ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு பஸ்ஸு தான் கிடைச்சிது. நாங்கள் போனப்பயே வந்து 7:00 ஆயிடுச்சு. 7:00 மேலே பஸ் இருக்கான்னு தெரியல. இதை நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தாலும். இது வந்து ஏசி பஸ்ஸு தான். வெளிய வந்து பயங்கரமா மழை. உள்ள வந்து இந்த ஏசி வேற ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பஸ்ஸஸ் எல்லாமே பன்னார்கட்டா ஜூ வரைக்கும் வர பஸ்ஸஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட்